உலகம் முழுவதிலுமே எந்த ஒரு மதத்தையும் மதம் அப்படிங்கிற பெயரால குறிப்பதை காட்டிலும் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சரியான ஒரு விஷயம் தான். ஏன்னு சொன்னா மார்க்கம் அப்படின்னு சொன்னா வழி. அப்போ ஏதோ ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்க முக்திக்கான பயணத்தை நீங்க மேற்கொள்ளணும். அப்போ உலகம் முழுவதிலுமே பல விதமான வழிகள் காட்டப்படுகிறது. உதாரணத்திற்கு இந்த மாதிரியான புதிர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு பக்கத்துல முயல் இருக்கும், அதற்கான கேரட் இன்னொரு எண்டில் இருக்கும். நடுவுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சுத்தி 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 4-5 வழிகள் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். ஆனா அந்த கொடுக்கப்பட்டிருக்க வழியிலே ஒரு வழி மட்டும்தான் அந்த கேரட்டுக்கு போய் சேருகிற வழி. மற்ற வழிகள் எல்லாம் இடையில இடையில அடைஞ்சு போயிருக்கும், இல்ல வேற எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கேரட்டை அந்த முயல் போய் அடையணும் அப்படின்னு சொன்னா இது கரெக்டான ஒரே ஒரு வழியை தெரிந்தெடுத்தா மட்டும்தான் அது கரெக்டா அங்க போக முடியும். சோ இப்படிப்பட்ட புதிர்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா மேல இருந்து நம்ம பார்க்கறதுனால முயல் எங்க இருக்கணும் நமக்கு தெரியும், கேரட் எங்க இருக்கணும் நமக்கு தெரியும். நம்ம ரொம்ப எளிதாக அந்த வழியை அதற்கு காட்டி விடுவோம். ஆனா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த விஷயத்துல நமக்கு டெஸ்டினி நம்ம எதை அடைய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. முயலுக்கு கேரட் மாதிரி நமக்கு முக்தி அடையணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற டெஸ்டினி நமக்கு தெரியுது. ஆனா இதுல உள்ள ஒவ்வொரு மதமும் அல்லது மார்க்கமும் நமக்கு ஒவ்வொரு வழியை காட்டுகிறது. அப்போ நம்ம போய் அடைஞ்சிடுவோமா அப்படிங்கிறத நம்ம போகிறதற்கு முன்பாகவே நம்ம நிச்சயப்படுத்திக் கொள்ளணும்.